வணக்கம். வாங்க இன்னைக்கு நாம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இருக்கிற ரெண்டு ரொம்பவே பவர்ஃபுல்லான கருவிகளை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். ஒன்னு எஸ்ஐபி, இன்னொன்னு எஸ்டபிள்யூபி. சிம்பிளா சொல்லணும்னா ஒன்னு உங்க பணத்தை சேர்க்கறதுக்கு ஹெல்ப் பண்ணும், இன்னொன்னு நீங்க சேர்த்த பணத்துல இருந்து உங்களுக்கு மாசா மாசம் ஒரு வருமானத்தை கொடுக்கும். வாங்க இத பத்தி இன்னும் சிம்பிளா தெளிவா புரிஞ்சுக்கலாம். யோசிச்சு பாருங்களேன், நீங்க பண்ண முதலீடே உங்களுக்கு மாசா மாசம் சம்பளம் கொடுத்தா எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்கும்ல? இது முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா முடியும். அது எப்படின்னா நாம இப்போ பார்க்க போறோம். முதல்ல நாம எஸ்ஐபிய பத்தி பார்க்கலாம். நீங்க இப்பதான் காசு சேர்க்க ஆரம்பிக்கிறீங்க, ஒரு பெரிய தொகையை உருவாக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா எஸ்ஐபி தான் உங்களுக்கான ஒரு சூப்பரான வழி. சிப்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயங்க. நீங்க மாசா மாசம் ஒரு ஃபிக்ஸ்ட் அமௌண்ட், ஒரு 5000 ரூபான்னு வச்சுக்கோங்களேன், அத ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டே வர்றதுதான். இது மூலமா நீங்க டிசிப்ளின்டா சேமிக்கவும் செய்வீங்க, அதே சமயம் முதலீடும் பண்ணிட்டே இருப்பீங்க. சரி, இது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாமா? நீங்க தொடர்ந்து முதலீடு செய்யும்போது உங்க பணத்துக்கு வட்டி வரும், சரிதானே? அடுத்த மாசம் உங்க அசல் பணத்துக்கு வட்டி வரும், போன மாசம் வந்த வட்டிக்கும் சேர்த்து வட்டி வரும். இதுக்கு பேர் தான் கூட்டு வட்டி, அதாவது காம்பவுண்டிங்கோட பவர். இப்படி சின்ன சின்ன தொகையா நீங்க போடும்போது காலப்போக்குல அது ஒரு பெரிய அமௌண்டா வளர்ந்து நிற்கும். ஓகே, இப்போ ரெண்டாவது விஷயத்துக்கு வருவோம். அதுதான் எஸ்டபிள்யூபி. நீங்க கஷ்டப்பட்டு சேர்த்த பணத்திலிருந்து உங்களுக்கு ஒரு வருமானம் வரணும்னு நினைக்கிற ஸ்டேஜ்ல இது ரொம்பவே யூஸ் ஆகும். எஸ்டபிள்யூபிங்கிறது எஸ்ஐபிக்கு அப்படியே ஆப்போசிட். எஸ்ஐபில நாம பணத்தை உள்ள போடுறோம், ஆனா எஸ்டபிள்யூபில நாம ஏற்கனவே போட்ட முதலீட்ல இருந்து மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை வெளியே எடுக்கிறோம். இப்படி யோசிச்சு பாருங்க, நீங்க எஸ்ஐபி மூலமா ஒரு பெரிய தொகையை ஒரு ஃபண்டுல சேர்த்து வச்சிட்டீங்க. இப்போ அந்த பணத்துல இருந்து உங்களுக்கு மாசா மாசம் ஒரு பென்ஷன் மாதிரி இல்ல ஒரு சம்பள மாதிரி ஒரு குறிப்பிட்ட தொகையை திரும்ப எடுத்துட்டே இருக்கலாம். இதுக்கு பேரு தான் எஸ்டபிள்யூபி. சரி, இப்போ எஸ்ஐபிக்கும் டபிள்யூஎஸ்பிக்கும் என்னதான் வித்தியாசம்னு நேரடியா ஒரு கம்பேரிசன் பாத்துடலாம். அப்போதான் உங்களுக்கு ஒரு முழுமையான கிளாரிட்டி கிடைக்கும். இங்க பாருங்க, ரொம்ப தெளிவா புரியும். எஸ்ஐபில நம்ம பணத்தை உள்ள போடுறோம், எதுக்கு? ஒரு பெரிய கார்பஸ், அதாவது ஒரு பெரிய நிதியை உருவாக்க. ஆனா எஸ்டபிள்யூபில என்ன பண்றோம்? நம்ம ஏற்கனவே உருவாக்குன அந்த நிதியில இருந்து பணத்தை வெளியே எடுக்கிறோம், நம்ம செலவுகளுக்கு, ஒரு வருமானம் மாதிரி. சோ ஒன்னு சேர்க்கறதுக்கு, இன்னொன்னு செலவு பண்றதுக்கு. இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா இந்த டேபிள்ல பார்க்கலாம் வாங்க. கோல் என்ன? எஸ்ஐபியோட கோல் பணத்தை சேர்த்து வெல்த் உண்டாக்குறது. எஸ்டபிள்யூபியோட கோல் ரெகுலரா ஒரு இன்கம் உருவாக்குறது. பண பரிமாற்றம் எப்படி நடக்குது? எஸ்ஐபில நம்மகிட்ட இருந்து ஃபண்டுக்கு பணம் போகுது, எஸ்டபிள்யூபில ஃபண்டில் இருந்து நமக்கு பணம் வருது. சரி, இது யாருக்கு பெஸ்ட்? நீங்க இப்போதான் கெரியர் ஆரம்பிச்சிருக்கீங்கன்னா கண்ணை மூடிட்டு எஸ்ஐபி செலக்ட் பண்ணலாம். இல்ல ரிட்டையர் ஆயிட்டீங்க, இல்ல உங்களுக்கு ஒரு பாசிவ் இன்கம் வேணும்னா அப்போ எஸ்டபிள்யூபி தான் பெஸ்ட் சாய்ஸ். எஸ்பிபி கேக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு இல்லையா? ஆனா இதுல நாம கவனிக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்களும் இருக்கு. ஒரு ரியாலிட்டி செக் பண்ணிடலாம். நம்ம சோர்ஸ் மெட்டீரியல்ல இத பத்தி என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கம்பேரிசன்ங்க. பொதுவா நம்ம மக்கள் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் வருமானத்துக்கு என்ன பண்ணுவாங்க? ஒரு வீட்டை கட்டி வாடகைக்கு விடுவாங்க இல்லையா? ஆனா நம்ம சோர்ஸ் மெட்டீரியல் என்ன சொல்லுதுன்னா, அந்த வீட்டு வாடகையை விட எஸ்டபிள்யூபி மூலியமா வர்ற வருமானம் இன்னும் பெட்டரா இருக்க வாய்ப்பு இருக்காம். நம்ம சோர்ஸ் படி வருஷத்துக்கு சுமார் 5-6% வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியும்னு சொல்றாங்க. அதாவது உங்க மொத்த முதலீட்ல இருந்து ஒவ்வொரு வருஷமும் இந்த அளவுக்கு நீங்க பணத்தை வித்ட்ரா பண்ணலாம். ஆனா இங்கதான் ஒரு முக்கியமான கண்டிஷன் இருக்கு. எந்த உத்தரவாதமும் இல்ல. இத நம்ம சோர்ஸ் ரொம்ப தெளிவா சொல்லுது. ஏன்னா மியூச்சுவல் ஃபண்ட் ரிட்டர்ன்ஸ் எப்பவுமே மார்க்கெட் ரிஸ்க்கு உட்பட்டது. அதனால எஸ்டபிள்யூபில இவ்ளோ வருமானம் கண்டிப்பா கிடைக்கும்னு எந்த கேரண்டியும் கிடையாது. இதுதான் இதுல இருக்கிற முக்கியமான ரிஸ்க். அப்படின்னா என்ன அர்த்தம்? மார்க்கெட் நல்லா போச்சுன்னா உங்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்க வாய்ப்பு அதிகம். ஆனா அது நிச்சயமா கிடைக்கும்னு சொல்லவே முடியாது. இது ஒரு ப்ராபபிலிட்டி, அதாவது வாய்ப்புகளின் அடிப்படையிலானதுதான். இதை நாம முதல்ல புரிஞ்சுக்கணும். சரி, நாம இப்போ இந்த அனாலிசிஸோட கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். இப்ப நீங்க உங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேஜ் பத்தி யோசிக்க வேண்டிய நேரம். நீங்க இப்ப பணத்தை சேர்த்து உங்க செல்வத்தை வளர்க்குற கட்டத்துல இருக்கீங்களா? இல்ல நீங்க சேர்த்த செல்வம் உங்களுக்கு உழைச்சு உங்களை பாத்துக்க வேண்டிய நேரம் வந்துருச்சா? இந்த கேள்விக்கு உங்ககிட்ட இருக்கிற பதில் தான் நீங்க எஸ்ஐபியை தேர்ந்தெடுக்கணுமா இல்ல எஸ்டபிள்யூபிக்கு மாறணுமாங்கிறத முடிவு பண்ணும். யோசிச்சு பாருங்க.